ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருnthu. இன்னைக்கு சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ சேப்பங்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வறுவல் பண்ணுறதுக்கு நான் 500 கிராம் சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். இது இப்போ வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தண்ணி ஊற்றிட்டு கிழங்கு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் இருக்க தண்ணியை ஊற்றிட்டு தோலை உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கிறேன். இது கூடவே 4 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. ஒரு 20 ml தண்ணியே போதும். வேக வச்சதுனால நல்லா பைண்ட் ஆகும். கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கிழங்கு இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் மீடியமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இதை இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இப்போ தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு பொன்னிறமாக ஆனதும் 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 ஸ்பூன் சில்லி பேஸ்ட். உங்ககிட்ட சில்லி பேஸ்ட் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு,
1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ண கிழங்கு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு இட்லி பொடி அப்படி இல்லைனா பருப்பு பொடி 3 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.